ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேம் பிளே தான் பார்க்க போகிறீங்க. அதுக்காண்டி ஒன் டாப்பாக போட்டு அடிப்பேன் கேட்டால் அது மட்டும் தான் கிடையாது. ஏதோ என்ன முடிஞ்சாலும் நான் கேம் ப்ளே பண்ணி அதை விட எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காண்டி பார்த்தீங்கன்னா அவருக்காண்டியும் உங்களுக்காண்டியும் புதுசாக பார்க்குற எல்லோருக்காண்டியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமர்ப்பணம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லையும் சரி செகண்ட் ரவுண்ட்லையும் சரி தோற்றுருவோம். அடித்து தூளை கழிப்பிடுவாங்க ஆப்பனண்ட்டு. அந்தளவுக்கு அடி கொடுக்கும் டொப்பு டொப்புன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பனில் ஒருத்தன் படுத்து கிடைக்கும் பெட்டிக்கில். நாங்கள் விட்டுருவோமா நாங்களாம் கழுகு பார்வை பார்ப்போம்னா கழுகு பார்வை ஒரு அமௌண்ட்டை போட்டு அவனை வெறுப்பேற்றணும்னா அவன் ஆளை காணும். சரி நின்றுக்கிட்டே இருந்தால் வேலைக்காதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கலாம் பார்த்தேன். கீழே இறங்கணும்னா ஒரு பெட்டி டம்முன்னு இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்தா எனிமி பெட்டிக்குள்ளே போய்ட்டு கிரேனேட் கிடைக்குமா பார்த்தேன். கிடந்துச்சு கிரேனேட் எடுத்துட்டு எவனாச்சும் ஒருத்தன் சிக்குனா மண்டையில் போட்டுலாம் பார்த்தோம்னா ஆப்பனண்ட் 2 பேர் இருக்காங்க அந்த பக்கம். சரி ஒருத்தனை போட்டு கிரேனேட் பார்த்தா தூக்கி எறிஞ்சு அவன் கரெக்டாக அலர்ட் ஆகிட்டு பெட்டிக்கு முன்னாடி போயிட்டேன். இங்கிட்ட ஒரு பக்கி பார்த்தீங்கன்னா மேலே வந்து அங்கிட்டுக்குன்னு போகுது வருது என்ன பண்ண தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பேர் நாக்குன்னு ஒருத்தன் தான் இருக்கேன். ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டு தானே நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. நானும் பண்ணேன். அவங்க பார்த்தீங்கன்னா அதை அசப்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் என்னென்னும் பண்ணேன். கடைசி பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சே கொண்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படி போயிடுச்சு. செகண்ட் ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு அடி தொலைச்சி நம்மளை படுக்க போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் டக்குன்னு ஸ்கிப் பண்ணி பாருங்க. நான் வேணாம்னு சொல்லலை. ஆனால் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். நம்மளோட தரமான ஒரு பிளேயிங் கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிற்கிறேன் டப்புன்னு அடிச்சாச்சு. காலம் போல் நாங்கள் அக்கா இவர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு என்ன சொல்கிறது யூடியூப் ஆகி போச்சுலாம் கேட்டு விட்ருவேன். பார்த்தீங்கன்னா அவன் போட்டு தள்ளிட்டு போயிட்டான். நம்ம அடிக்க அவன் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டான். இன்னும் பிறக்கிட்டானா பிறக்கலாம் போனேன். இவன் பிறக்கிட்டான். ஸோ ரைட்டு அப்புறம் நம்ம எதுவுமே தேடுவோம் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டு ஃபஸ்ட்டு பார்த்து அந்த பெட்டியில் என்ன கிடக்கு ஏதாச்சும் இருக்குப்பா என்னமோ இருக்குது எடுத்துட்டு ஆஹா ஒருத்தன் போடுறான் மிஸ்ஸிங்கு. அதுக்கடுத்து ஒரு இது டப்பா தூக்கி எரிஞ்சிட்டு போய் எனிமே அடிக்கலாம் பிளான் போட்டோம்னா இங்கிட்டு ஒருத்தர் நாக்கு நம்ம ஆள் அங்கிட்டு 2 பேர் இங்கிட்டு 3 பேர் இருக்கோம். இந்த மேட்ச் முடிச்சிடலாம் தான் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இப்படி அடித்து நம்மளை கொஞ்சம் படுக்கப்பட்டிருப்பாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி குரங்கு பிறந்தமாக இருப்போம். மேலே இருந்து அடிக்கிறான். ஆகா நம்மளால் ஒருத்தன் தான் இருக்கான். யார் அவன் வாமா மின்னலுங்கிறமா ஓடுறியா. நம்மளை பார்த்தா கொஞ்சம் ஜர்க்காக இருப்பார். பார்த்தோன்னே யார் அப்படி ஓடுறன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளால் என்ன செய்கிறாருன்னு. ஆஹா அழகாக ஏறி வந்தியா. பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்களா. அட போவிகளோ என்ன அடி. இப்போ பாருங்க கைஸ் எமௌண்ட்டை போட்டுருவோம். நம்மளால் ஒரு மாதிரி பார்க்குறாரு. பைத்தியம் நினச்சி பார்ப்பார் போலுக்க. ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டில் எங்களை சோழி முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவது ரவுண்டு சும்மா நம்ம ஆட்டம் வெறித்தனமாக வேற மாதிரி இருக்க போது. வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர் அதாவது நான் கிடையாது யாரோ இருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்ல்டு பாட்டு பிளேயர்னு சொல்லிக்கலாம். பார்த்தோம் ஒருத்தருக்கு போட்டு நல்ல டேம் ஆச்சு. நாக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அடித்து நாக் பண்ணியாச்சு. ஒருத்தர் நாக்கு இன்னும் ஆப்பனில் 3 பேர் இருக்காங்க. அடுத்து ஓடி போய் பார்த்தோம்னா லாங் ஒருத்தர் வரையா அவனை மண்டலே ஒரு போட்டு டக்குன்னு முடிச்சாச்சு. பார்த்தா இன்னொரு எனிமி ஓடி வரியா. நல்ல வேலை கேரக்டர் நம்மளை பாதுகாக்கப்பா. பார்த்துட்டு நானும் கொஞ்சம் க்ளோ அப்படி நின்றுட்டேன். நான் மெடிக்கெட் போட்டுட்ருக்கேன். ஆனால் அந்த பையவில் நான் சுற்றி வரேன் நினச்சிட்டு பதறாமல் ஓடி வந்தேன். போட்டேன் பாருங்கள் அழுத்து நானும் அழுத்துறேன் அவனும் அழுத்துறேன் மாற்றி அழுத்துனதான் நான் அடிச்சிடறேன் நாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாக்கு ஆகிப்போச்சு. இன்னும் ஒருத்தனை போட்டோம்னா ஏஸ் அடிச்சிடலான்ட்டு ஓடியே போகிற சாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கெட்டை போட்டு போகணும்னு வச்சுருந்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால போட்டு முடிச்சிட்டாங்க. ரைட்டு ஓகே இந்த மேட்ச்சு முடிஞ்சு இந்த ரவுண்டு முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டு தெறிக்க விட்டுருப்போம். போட்டு தக்க அப்படின்னு தெறிக்க விட்டுருப்போம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல ஃபுல்லாக பார்த்து முடிச்சுனாங்க காய்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக மேட்ச் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்னால் பரவாயில்ல நீங்களும் சொல்லணும்னு நீங்கள் காதில் கேட்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. இருந்தாலும் எனக்காண்டி உங்களுக்காண்டி நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேனா இல்லையாப்பா. அதுக்காண்டினாச்சும் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டு போயிருங்க. கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடலான்னு. அப்டேட் வீடியோ கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில். அதுபோக பார்த்தீங்கன்னா வேறு கண்டென்ட்டில் எது யோசிங்க. அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு பிளேயிங் வீடியோ போடுங்கன்னு. ஸோ அவருக்காண்டி எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் போட்டு நாங்களாம் யார் ஒரு கிரேட்டை தூக்கி எரிஞ்சு ஒரு கிரேட்டை குறி பார்த்து எரிஞ்சோம்னா எரிஞ்சாச்சு. என்னையா அது நாக்காவனும் ஆக மாட்டானா என்னடா குண்டு வெடிச்சிட்டுப்பா. ஓகே நாக்கு சரியா. நீங்கள் என்ன கண்டென்ட்டில் வேணும்னு சொல்லுங்க. அந்த கண்டென்ட்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ போடுறேங்கோ ஓகேவா. அப்படியே ஓடிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஒருத்தன் படுத்துக்கிறேன். இவனை கிளியர் பண்ணிடுவோன்ட்டு இவனை கிளியர் பண்ணி விட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. கேரக்டரை போட்டாச்சு. இங்கே பார்த்தா மல்லு கட்டுறாங்க நாக்கு. இவனை கிளியர் பண்ணிடுவோம். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கேன். மண்டையிலே போட்டாச்சு முடிஞ்சு. அழுத்துப்பிடி போயாடி போடுங்க மக்களே. இந்த மாதிரி விளாடணும். வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர் யார் நான் கிடையாது யாரோ ஒரு ஆள்ப்பா. நான் சும்மா சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு 2 கண்டில் நிற்கிது. நாங்கள் 2 முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏகே அப்புறம் யூஎம்பி தூக்கிட்டு கிளம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த சீனை பாருங்கள். அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மொட்டை மேலே நிற்பான், ஒருத்தன் கீழே நிற்பான். எவனுமே ஏறி வர மாட்டாங்க. ஏதோ ரைட்டு நம்ம நூப்பாக கிடச்சிருக்காங்க அடிச்சாச்சுன்னு நினச்சி நம்ம போயிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கேன். எனிமிங்க எப்பா எனக்கு பேசி மூச்சு அடைக்குதப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா எனிமியை தேடி இருக்கேன். எங்கடா இருக்கான் பார்த்தோம்னா புல்லட் சவுண்டு மாடியில் கேட்குது. ரைட்டு மாடியில் ஒருத்தர் உட்காந்துருக்கேன். கொத்து வச்சு ஆகி போயிட்டு இருக்கேன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 2 பேர் இருக்காங்க. ஆடா பாவிகளா 3 பேருமே இங்கே இருந்தால் நாங்கள் என்னடா செய்யுது.
ஓகே நம்ம அங்கிட்ட ஏறி வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஏறி போகிறது கிடையாது. எனிமி கீழே வரும். நான் பார்த்தேன் வாடா எல்லை வாடா கீழே இறங்கி வாடா. இவன் வர மாட்டான். நம்ம சுற்றி போயிடுவோம். சுற்றி வர வேண்டிய யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா சுற்றி போகிற பார்த்தா ஒரு எளிமை ஓடுறான். போடு மண்டையில் போடு ஹெட்டு அடிச்சு நொறுக்கு. அடுத்து பார்த்தா மொட்டை மலையில் கண்டிப்பாக ஒரு தெரிப்பியான் பார்த்தேன். அதே மாதிரி மொட்டை மலையில் வத்தல் காய போடுறாரு. போட்டு கிரனேட்டை போட்டு பாம்பு வைக்கிற 137 டேமேஜ் முடிஞ்சு இங்கிட்டு ஒருத்தன் அடிச்சு நொறுக்கு 3. அடுத்தடுத்து 3 2 2. அவனுக்கு மொட்டை மலையில் உள்ளவங்க நல்லா டேமேஜ் கொடுத்தாச்சு. குழுவாக போட்டு ஏறுவா. அப்படின்னா தான் நம்மளும் அடிக்காமல் இருப்பாங்க. இப்போ நல்லா டேமேஜ் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன். நான் எனிமி அடிக்கவா நம்மளால் அடிக்கான்னு தெரில. அடுத்து முடிஞ்சு ஓஹோங்கிற மாதிரி இருக்குது மேட்ச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு சும்மா பார்க்காம அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்து நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சேனல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி ரவுண்டுங்க 3-2 நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு போய்கிட்டு இருக்கோம். ஏகேவை யூஏபி தூக்கிட்டு போயாச்சு. பார்த்தோம்னா அங்கிட்ட ஒருத்தர் வந்தானே இல்லையா முதல் கேரக்டர் பார்த்துருவோம். கேரக்டர் போட்டாச்சுப்பா. இந்த கேரக்டர் நல்லாவே இருக்காதுப்பா. 3 பேர் இருக்காங்க ஒருத்தன் கலண்டு வரியா. அப்படிங்கிறப்ப கிரனேடை தூக்கி போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஜட்ஜிட்டு மிஸ் ஆயிடுது. அந்த பைவில் அங்கிட்ட போயிட்டாங்க. சோ ரைட்டு இங்கே நின்னோம்னா அவன் உண்டை போட்டுறேன்னு அங்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு ஒளிஞ்சிருந்து தாக்குறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் ஒளிஞ்சிருந்து தாக்க போகிறோம். அப்படின்னு பார்க்குறப்ப செருப்பு சவுண்டு போட்டு யாருக்கிட்ட எங்கே வந்து யாருக்கிட்டே விடமாட்டேன்டா உண்டங்கிற மாதிரி அவன் அடிச்சு தூக்கியாச்சு. அடித்து பார்த்தா திரும்ப ஒளிஞ்சே நிற்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா புல்லட் சவுண்டை கேட்டு கண்டிப்பாக இனிமே வருவாங்க. 2 பேர் சொல்லி முடிச்சுன்னா ஒருத்தர் வண்டிக்கு படி நிற்கிறாரு. வரவே நினைக்கிறேன். அப்பாடா MP40 வச்சு அழுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. அழுத்து பிடி போய் அடிச்சு நொறுங்க முடிச்சு விட்டாச்சு போங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கான் யார் அவ்வளோதான் பூயா. ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மக்களே. என்ன வேறு கண்டென்ட் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ போட்டுறேன். ஸோ கைஸ் பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.